ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் மாடலில் இப்போ பல்லுறுப்புக்கோவைகளை வச்சு எப்படி எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஒரு சம் பார்த்துருக்கோம். இந்த மாடலில் ஃபார்முலா தெரிஞ்சாலே ஃபார்முலாலேருந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, 6x³ மைனஸ் 30x² ப்ளஸ் 60x மைனஸ் 48 மற்றும் 3x³ மைனஸ் 12x² ப்ளஸ் 21x மைனஸ் 18 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க சம்மை நமக்கு இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே 6ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போது 6 வெளியில் எடுத்துக்கலாம். இதில் எல்லாமே அதே மாதிரி 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்போது 3 வெளியில் எடுத்துக்கலாம். நான் அது மாதிரி எடுத்து எழுதுகிறேன். அப்போது 6 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8 அப்படின்னு எழுதலாம். அடுத்து செகண்ட் ஒன் 3 வெளியில் எடுக்கலாமா, x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 அப்படின்னு இருக்குது. ஓகே, இது f(x) அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது g(x). இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா f(x)ஆல் g(x)ஐ டிவைட் பண்ண போகிறோம். எடுத்து எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னே நமக்கு இங்கே முன்னே என்ன கிடைக்கிது, 6, 3 அப்படின்னு நம்பர்ஸ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு 6க்கும் 3க்கும் நம்ம ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கலாம். என்ன வரும், ஹெச்சிசிஎஃப் வந்து நம்பரில் 3 அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவைகளுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கிடைக்கிற ஆன்சரில் நம்ம இந்த 3 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எடுத்து எழுதியாச்சா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பவரில் 3, அதாவது x³ அப்படின்னு இருக்குது. நமக்கு இங்கே x³ இருக்குது. அப்போது இங்கே என்ன போட்டால் போதும், 1 அப்படிங்கிறது போட்டால் போதும். அப்போது 1 இன்ட்டு இந்த ஈக்குவேஷன் வந்துருமா, அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நமக்கு இது கேன்சல் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4x² இருக்கும், இங்கே ப்ளஸ் 5x². அப்போ ப்ளஸ் 1x². அதாவது நான் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைன் போடுறேன். நீங்கள் சம்மில் போடும்போது போட வேண்டியதில்லை. அடுத்தது மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம என்ன சொன்னோம், இங்கே ரிமைண்டர் வந்து 0 வர வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கிடைச்சிருக்க ரிமைண்டரால் இங்கே இருக்கிற ஈக்குவேஷன், அதாவது f(x) கண்டுபிடிச்சோம் இல்லையா, கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து எழுதியிருக்கேன். நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, x³ இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணி வரும்போது x³ வரணும்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும், x-ஆல் பண்ணணும். அப்போது x இன்ட்டு x² x³. அடுத்தது x இன்ட்டு மைனஸ் 3x. அப்போது மைனஸ் 3x². அடுத்து x-ஆல் ப்ளஸ் 2-வை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, சைன் சேஞ்ச் ஆகுமா, கேன்சல் ஆகிடும். அடுத்து மைனஸ் 2x². ஏன்னா பெரிய நம்பருக்குள்ள சைன் என்ன தான் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 2x² ப்ளஸ் 8x மைனஸ் 8 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பண்ணலாமா, இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பும் போகலாம். சைன் இருக்கட்டும், மைனஸாக ப்ளஸ்ஸாக அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 2x² இருக்குது. அப்போது நமக்கு இங்கே x² இருக்குது. அப்போ 2ங்கிறது பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இன்ட்டு x², 2x²ங்கிறது வரும். ஓகே, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு x², 2x². இங்கே ப்ளஸ் 2 போட்டோம் அப்படின்னா டேரெக்டாக கேன்சல் ஆகும். மைனஸ் 2 போட்டோம் அப்படின்னா இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது 2 இன்ட்டு மைனஸ் 3x 6x ப்ளஸ் 4. ஓகே, இப்போது சைன் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போது கேன்சல் ஆகிடும். அடுத்து 2x, ஏன்னா பெரிய நம்பருக்குள்ள சைன் ப்ளஸ் மைனஸ் 4. ஓகே, இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கிது, 2x மைனஸ் 4 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகே, இதில் என்ன வெளில எடுக்கலாம், நம்ம 2 அப்படிங்கிறத வெளில எடுத்துகிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு x மைனஸ் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கிடச்சிருக்க ரிமைண்டரால் இங்கே இருக்க ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்து எழுதிட்டேன். என்ன பண்ணணும், இப்போது இங்கே ஸ்கொயர் இருக்குது. அப்போது x-ஆல் பண்ணலாம். x இன்ட்டு x² மைனஸ் 2x. ஓகே, சைனை சேஞ்ச் பண்ணிக்கணுமா, ப்ளஸ் ஆகிடும். அப்போ இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3xல ப்ளஸ் 2x போணுச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2.
ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போது? இங்கே -x + 2 இருக்குது, இங்கே x - 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 1ஆல் பண்ணோம் அப்படின்னாலே 1 × x அப்படின்னா x வந்துடும். இங்கே மைனஸ் சைன் பண்ணோன்னா -1 × x - x -1 × -2 + 2. அப்போ என்னவாகிடுச்சு? ரிமைண்டர் 0 வந்துருச்சு. HCFல 3 வரும். ஏன்னா இந்த 3 அப்படிங்கிறது நம்ம இங்கே இருக்கிற நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் 3. ஓகே, இந்த ரிமைண்டர் 0 அப்படிங்கிறது எந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது வந்துச்சு? x - 2 பண்ணும்போது தான் வந்துச்சு. அப்போது 3 × x - 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம இதே மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளில் பெரிய ஈக்குவேஷன் அப்படியா கொடுத்துட்டாங்க அப்படின்னா டிவிஷன் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த டிவிஷன் மெத்தடில் 0 வர்ற வரையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கணும். 0 ரிமைண்டர் எதில் வருதோ அந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். தேங்க்யூ.